காசியில ஒரு முறை கும்பமேளா நடைபெற்றுச்சாம். பல செல்வந்தர்கள் புகழோடவும் புண்ணியத்தோடவும் வாழணும் அப்படின்னு அன்னதானம் செய்ய பொண்ணும் பொருளும் வாரி இறைச்சாங்களாம். அவங்களுக்கு சிறப்பு மரியாதை கிடைச்சுதான். அப்போ ஒரு ஏழை பெண் ஒரணா காசை கையில வச்சுக்கிட்டு பல மடங்கள்ல அன்னதானத்துக்கு ஏத்துக்கும்படி கேட்டாங்களாம். யாருமே அவங்க கிட்ட வாங்கலையா, விரட்டி அடிச்சுட்டாங்களாம். இப்ப ஒரு மடாதிபதி மட்டும் என்னம்மா அப்படின்னு கேட்க, எங்க முன்னோர்கள் மோட்சத்துக்கு உதவி செய்யுங்க, அன்னதானத்துக்கு ஏத்துக்கோங்க அப்படின்னு ஒரணா காசை கொடுக்க தன்னோட ஊழியரை கூப்பிட்டு அந்த காசுல 5 படி உப்பை வாங்கி நாம சமைக்கிற சமையல்ல கலந்துடு அப்படின்னு சொன்னாராம். கலந்த அடுத்த நொடியே வாரணாசி முழுக்க அந்த சமையல் வாசனை பரவுச்சாம். வாசனை வர மடத்தை தேடி எல்லா மடாதிபதிகளும் வந்து சேர்ந்தாங்களாம். என்ன விஷயம்னு கேட்க நடந்ததை சொன்னாராம் மடாதிபதி. யாரம்மா நீ அப்படின்னு கனிவோட விசாரிச்சாங்களாம். அவங்க ஏழை வேஷத்துல இருந்து மகாராணியா மாறி என்கிட்ட அன்னதானத்துக்குன்னு ஒரு பொக்கிஷம் இருக்கு, அதை யார்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் ஏழை வேஷத்துல வந்தேன் அப்படின்னும் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். பணக்காரர்களை மற்றும் வரவேற்று அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க எல்லாம் தலை குனிஞ்சாங்களாம். இன்னைக்கு